ஒருவர் தன் தேவைக்காக தன் சேமிப்பை எடுத்துக்கொள்ள ஏடிஎம்க்கு போகிறார். அவர் 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுகிறார். ஆனா கேஷ் வரல. மெஷின் எரர் காட்டுது. அவர் நினைக்கிறார், சரி டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆயிருக்கும். ஆனா சில நிமிடங்களுக்குள் எஸ்எம்எஸ் வருகிறது. 10,000 ரூபாய் டெபிட் ஆகிவிட்டது. அவர் ஷாக். பேங்க் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். பேங்க் சொல்றது டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல், மணி ஆல்ரெடி வித்ட்ரான். சிசிடிவி செக் பண்ணும்போது என்ன தெரியும்னா, மெஷின் எரர் வந்த பிறகு அடுத்த பர்சன் வந்து சேம் ஏடிஎம்ல ஆல்ரெடி டிஸ்பென்ஸ் ஆன கேஷை எடுத்துட்டு போயிருக்கார். லீகல் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேஸில் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி இது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆகும். ஏடிஎம் மெஷின் ப்ராப்பரா ஒர்க் ஆகாதது பேங்க் ஃபால்ட். கன்சியூமர் கோர்ட் சொன்னது வெட் கஸ்டமர் ஃபால்ட் இல்ல, பேங்க் நெக்லிஜென்ஸ் உள்ளது. 10,000 ரூபாய் பிளஸ் காம்பன்சேஷன் பிளஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் டேமேஜஸ் பே செய்ய வேண்டும். அலர்ட், பப்ளிக் அவேர்னஸ் மெசேஜ். ஏடிஎம்ல கேஷ் வரலனா உடனே ஸ்லிப் சேவ் பண்ணுங்க. பேங்க்குக்கு இம்மீடியட் கம்ப்ளைண்ட். எஸ்எம்எஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். 24 hours உள்ள கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ட்ரஸ்டட் லீகல் அட்வைஸின் தமிழ் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். நன்றி.